வணக்கம். வாழ்க வளமுடன். மீஷோவிலேருந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு பொருள்லாம் வாங்கியிருந்தேன். எது நல்லா யூஸ்ஃபுல்லாகும், எது வேஸ்ட்டுங்கிறதையும் சொல்லிடுறேன். இது பாருங்க, 119 ரூபா. இந்த பாட்டிலுக்கு இது விலை அதிகமாக தான் தோணுது. இருந்தாலும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றும் போது கிண்ணத்தில் ஊற்றிட்டு மீதை வச்சோம் அப்படின்னா அதில் எறும்பு ஏதாவது ஒன்று விழுந்துடும். அப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக தான் ஆகும். இதில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா தேவைக்கேற்ப தோசை ஊற்றிட்டு மீதி மூடி வச்சோன்னா வேஸ்ட்டாகவே ஆகுறதில்ல. அதுக்கு யூஸ்ஃபுல். அடுப்புக்கிட்ட வச்சிங்கன்னா இலகிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு, பனியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏதாவது இன்டோர் பிளான்ட் வச்சோம் அப்படின்னா அந்த செடி தாறுமாறாக அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே தொங்கிரும். இது நம்ம எப்படி என்ன இஷ்டத்துக்கு நீட்டமாக வளர்க்கனாலும் வளர்க்கலாம். இல்லை ஆர்ச்சு எதுவும் வீட்டுக்குள்ளே ஆர்ச் மாதிரி வாசல் இருந்தது அப்படின்னா அந்த சேஃபுக்கு நம்ம கொண்டு வரலாம். அந்த கிளிப்பை மாட்டியிருந்தோன்னா. இதை பார்த்தீங்களா, மணி பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒவ்வொரு டபுள் சைடு டேப் கொடுத்துட்றாங்க. அந்த டபுள் சைடு டேப்பை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு செடியை கொண்டு வரலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். இந்த ரேட்டுக்கு இது ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஃபுட் பேட்ஸு. என்ன இருக்கும், நம்ம கால் வலி வராமல் இருக்கிறதுக்கு இதை நைட்டு தூங்கும்போது காலில் மாட்டிட்டு தூங்கினோன்னா நல்லா தூக்கம் வருது. கால் உளைச்சல் பயங்கரமாக இருந்தால் இதை மாட்டிட்டு தூங்கும்போது நல்ல ரிலீவ் ஆகுது. என்ன 10 நாளைக்கு தான் வரும். பட்ஜெட் தாக்கு பிடிச்சி அதை வாங்குங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லானது. மீஷோவிலே ஒர்ஸ்ட்டு ப்ராடக்ட்னா இது தான். ஒருத்தங்க ப்ரமோஷன் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினாங்க. சரி, உண்மை நினச்சி வாங்கினா சுத்த வேஸ்ட்டு. கைகாலில் தேய்ச்சோம்னா அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னாங்க. நோ வேஸ்ட்டு. இது வாங்காதீங்க. அப்புறம் இது டஸ்ட்பின் கவர். இது வெரி யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம வீட்டில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து கவரில் போட்டோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கிட்ட சொல்லி கொடுத்துடலாம். இது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. அது மட்டும் இல்லாது டஸ்ட்பின்னும் அழுக்காகுது. இது யூஸ்ஃபுல் தான். அப்புறம் இதுவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம விலை கழுவுறதுக்கு லிக்விடு, பாத்திரம் கழுவுறது லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றிட்டு ஏதோ ஒரு பாக்ஸில் ஊற்றி பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிறது வேஸ்ட்டாக போகும். இது அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணி தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாது. இது உள்ளே அந்த லிக்விடை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இப்படி ஒன்று ரிவ்யூ பார்த்து தான் இவ்வளவுக்கு வாங்கினோம். இதெல்லாம் ஓகே தான். இந்த ரேட்டுக்கு இது ஓகே, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எதுவுமே பார்த்து ரிவ்யூலாம் கவனித்து வாங்குங்க. தேங்க்யூ.